சொல்றியா? இங்கே சொல்லுங்க வந்து எல்லாருண்ணா. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் ஒசூர் வனசரக கோட்டைக்குட்பட்ட தேங்கனிக்கோட்டை அருகில் உள்ள அரிசிக்குப்பம் ஊராட்சி லிங்கதேரனப்பள்ளி மரகட்ட வனசரகத்திலிருந்து காட்டு யானைகள் நேற்று முன்தினம் வந்து சுமார் ஒரு 500 கிரேட் தக்காளி வந்து சேதாரம் எடுத்து தோட்டம் எல்லாமே பாதி தோட்டமே சேதாரம் எடுத்து போயிடுச்சு. அதே போல் நாங்கள் போய் நேற்று வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தோம், மனு மூலியமாக கொடுத்தோம். அதே போல் நைட்டு யானைகள் வந்து சுமார் 1000 கிரேட் தக்காளி இன்றைக்கி வந்து பார்த்தாலும் யார் வந்து பார்த்தா கூடனும் இதை கரெக்ட் ஆகிக்கணும். ஏற்கனவே இவங்க வேறே ஒரு சர்வே நம்பரில் வந்து 13 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கிறது. அதே போல் இப்போ இருக்கிறது அறுத்தா 2000 கிரேட் தக்காளி கிடைக்குது. இது இல்லாத கொய்யக்காய் வந்து 1/2 டன் கொய்யக்காய் நைட்டு எல்லாமே வந்து எல்லா யானைகள் கூட்டமாக வந்து யானைகள் வந்து இந்த கொய்யக்காய் சாப்பிட்டு இருக்குது. இதே போல் தக்காளி செடி எல்லாமே சேதாரம் எடுத்து எல்லா செடி வந்து எல்லாம் வீடியோ மூலியமாக யார் வந்து பார்த்தா கூட இது என்னன்னு தெரியுங்க, அவங்க கண்ணில் பார்த்தா தான் தெரியும். இப்போ தக்காளி அறுப்பு அருகில் இருக்குது, இப்போ தக்காளி அறுத்துட்டு இருக்குங்க. ஆனால் யானைகள் வந்து முழுசாக வந்து சேதாரம் எடுத்து கிட்டத்தட்ட இந்த விவசாயிக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்குது. தேங்காய் செடியில் வந்து ஒரு 5 தேங்காய் செடி அது எல்லாமே காய்க்கு வந்து பூ எல்லாமே இருக்குது. அதில் வந்து அந்த இலையில் ஒரு இலை எல்லாமே எடுத்திருக்கு. மருந்து அடிக்கிற பம்பு 150 மீட்டர் இழுத்துட்டு போய் விசாட்டி இருக்கிறது. இது யானைகள் இந்த கூட்டம் செஞ்சுருக்கும் போது வனத்துறை அதிகாரிகள் வந்து நைட்டில் சுற்றும் போது அவருக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால வந்து யானைகள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செஞ்சுட்டு போகுது. இதுக்கு மின்வேலி அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் பல முறை அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வச்சா கூட கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு கொடுத்துடுறாரு. அவர் சரியான முறையில் வந்து தரமாக இல்லாத ஒரு கம்பி போட்டு ஏதோ ஒரு இடத்துல யானை ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கத்தில் சோலார் போட்டு ஹேங்கிங் சோலார் போயிடுவார். இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேங்கன்னா, அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சர் கொடுத்தாதான் தரம் இருக்கிற கம்பி போட்டு அவர் வந்து சரியான முறையில் எங்கே யானை வரும் எங்கே வராது அப்படின்னு சொல்லி அவங்க போடுவார். கான்ட்ராக்டுக்காரர் வந்து எங்கே ஒரு விருப்பம் வந்து மாற்றி போட்டுட்டு போவார். அரசாங்கம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து விவசாயிகளை பாதிப்பு கொண்டு வருவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு நைட்டு சுற்றுறதுக்கு அவங்க இருக்கிற உணவு அதிகாரிகளுக்கு ஒரு ஜீப் கொடுத்தா மினிமம் 30-40 லிட்டர் டீசல் ஆகும். ஆனால் வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு மாத காலத்துக்கு பூராமே வெறும் 20 லிட்டர் டீசல் அரசாங்கம் கொடுக்குது. இது நம்ம விவசாயிகள் உண்மையாக அரசாங்கத்தை நான் கண்டிக்கிறோம். இது இல்லாத அவருக்கு பாதுகாப்பு இல்லை. விவசாயி வச்சு எல்லாமே வந்து எல்லாமே க்ளோஸ். ஏற்கனவே 13 லட்சம் லாஸு. இப்போ ஒரு 1000 கிரேட் தக்காளி கிடைக்குது. வீட்டில் இருக்கிற நகை எல்லாம் அடமான வச்சு நம்ம செஞ்சால் விவசாயிக்கு என்ன மிச்சாகுதுன்னா வெறும் யானை சாணி தான் மிச்சாகும். இது நாங்கள் வன்முறையாக நாங்கள் அரசாங்கத்தை கண்டித்து வனத்துறைக்கு முதல்ல வந்து முன்னுரிமை கொடுமை இந்த மின்வேலி அமைக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் கணேஷ் ரெட்டி என்பவர் நான் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் அளவாக குறைத்திற்கு முன்னால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் மனு எழுதி கொடுத்தா எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் இல்லை. அப்படி இல்லை என்றால் நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதுக்கு ரெடி, நாம் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.